விரலோடு விளையாடு. நாய்க்குட்டியை தேடி. காவலருக்கு உதவுவோமா? படத்தில் முதலில் உள்ளதைப் போல சமமாக இருப்பதை பார்த்து அதில் வேறுபட்டு இருப்பதை வட்டமிடுக. படம் முதலில் உள்ளது போல அமைப்பு சமமாக இருப்பது எது என்பதை பார்த்து அதை வட்டமிடுக. பாம்பு முதல் படத்தில் உள்ளதைப் போல இருப்பதை வட்டமிடுக. பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். படம் முதலில் உள்ள பறவைகள் குழுவுடன் வேறு அதேபோல் சமமான பறவையை வட்டமிடுக. குழந்தைகள் விளையாடும் பொம்மை உள்ளதைப் போல வேறு விளையாட்டு பொம்மையை வட்டமிடுக. புத்தகம், பென்சில், ரப்பர் போல் சமமாக உள்ள வேறொரு பொருளை வட்டமிடுக. நிகழ்வை சொல்வோம். ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்தது. அதில் ஒரு குருவி வசித்து வந்தது. குருவி தேடிச் சென்று மரங்களில் உள்ள சிறிய சிறிய கிளைகளை ஒடித்து வாயில் கவ்விக்கொண்டு தனக்கு தேவையான கூடை உருவாக்கியது. சில நாட்கள் கழித்து அந்த கூட்டில் முட்டைகளை ஈன்றது. முட்டையில் ஈன்று குஞ்சு பொரித்தவுடன் குஞ்சுகளுக்கு தேவையான உணவினை அம்மா குருவியானது தேடிச் சென்று வாயில் கவ்விக்கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டியது. பெயரை சொல்வோம். குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, பை. செய்து மகிழ்வோம். பிடித்த அளவிற்கேற்ப நட்சத்திரங்களை வண்ணமிடுவோம். அதிகம் பிடித்ததை 2 நட்சத்திரங்களிலும் வண்ணமிடுக. குறைவாக விரும்பியதை 1 நட்சத்திரம் இடுக. செய்யலாம். சிவப்பு மையினால் பொம்மைகளை உருவாக்கலாம். உருளையில் ரப்பர் பேண்டை மாட்டலாம். தண்ணீர் பாட்டிலில் இருந்து ஸ்பூனால் தண்ணீர் நிரப்பலாம். கிளிப் எடுக்கலாம். குச்சி விளையாட்டு. அரிசி மாவில் ஓவியம் வரையலாம். நூலில் கோக்கலாம். வெள்ளைத்தாளில் ஒட்டலாம். நூலையும் ஒட்டலாம். விரல் அச்சு வைப்போம். முதல் படத்தில் உள்ளது போல இரண்டாவது படத்திலும் விரல் அச்சால் வைப்போம். வண்ணம் தீட்டுவோம். மரம், வீடு இரண்டிலும் வண்ணம் தீட்டுவோம். பொட்டு ஒட்டலாம். முதலில் உள்ள வளைவில் பொட்டை அதற்கு ஏற்றாற்போல் ஒட்டலாம். இரண்டாவது படத்தில் உள்ளது போலவும் நாம்
எழுதி மகிழலாம். விடுபட்டதை வரைவேன். முதல் படத்தில் முக அமைப்பு கண், மூக்கு, வாய் உள்ளது. இரண்டாவது படத்தில் கண் உள்ளது, மூக்கு இல்லை. மூன்றாவது அதில் மூக்கு, வாய் அனைத்தையும் வரைய வேண்டும். அதே போல் கீழ் இருக்கும் மற்ற இரண்டிலும் வரைய வேண்டும். கைவீசம்மா கைவீசு, கைவீசம்மா கைவீசு. கைவீசம்மா கைவீசு, கைவீசம்மா கைவீசு. பள்ளிக்கு போகலாம் கைவீசு. பாடம் படிக்கலாம் கைவீசு. கணிப்பொறி கற்கலாம் கைவீசு. கவிஞராகலாம் கைவீசு. அறிவியலை அறியலாம் கைவீசு. அறிஞராகலாம் கைவீசு. அறிவை வளர்க்கலாம் கைவீசு. அன்பாய் வாழலாம் கைவீசு. விளையாட போகலாம் கைவீசு. வெற்றி பெறலாம் கைவீசு. கைவீசம்மா கைவீசு, கைவீசம்மா கைவீசு. நானும் வருவேன். நான் கடைக்கு போகிறேன். நானும் வருகிறேன் அம்மா. பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். சரி சின்னோ, வரிசையில் நில். வரிசையில்தான் நிற்க வேண்டுமா அம்மா? ஆமாம் செல்லம். அப்பொழுதுதான் இடித்துக் கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். வண்டி நின்ற பின் இறங்கலாம். சரி அம்மா. அம்மா, எனக்கு பழம் வேண்டும். வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். இப்பவே பழம் சாப்பிடுவேன். கழுவி விட்டுத்தான் சாப்பிடு. குப்பையை குப்பை தொட்டியில் போடு. அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சின்னவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வகுப்பறையில் முறைப்படி நடைபெறும் அன்றாட செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவோம்.